லார்ட், எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு ஏதோ ஒன்று உங்கள் கைக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு பிளெஸிங் உங்கள் கைக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கைக்கு வரப்போகுது. Something the Lord is going to bring unto your hand, you are going to receive it in Jesus' name. Do you believe this? You will see it. Let us turn the book of Matthew chapter 7. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9, 10, 9, 10, 11 நான் வாய்க்க விரும்புகிறேன். 9, 10, 11. உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? அப்பத்தை கேட்கிற மகனுக்கு அப்பா கல்லை கொடுப்பாரா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை கொடுப்பது, நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமா. மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்களோ அதையே நீங்கள் திரும்ப செஞ்சிருங்க. That's a prophecy. That's a Moses law. That's a law and prophecy. சரி, ஓகே. ஆண்டவர் அழகாய் தம்முடைய கிறிஸ்துவின் பிரமாணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார். மோசேயுடைய பிரமாணத்தை மாற்றுகிறார். Hallelujah. Right, we'll come back to the word of God. இப்போ நமக்கு சொல்ல வர வார்த்தை என்னன்னா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கல்லை கேட்டால் தேனை கொடுப்பானா? தேனை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? எந்த மனுஷனாவது அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? 9, 10 அழகாய் சொல்லுகிறது. நல்ல ஈவை கொடுக்கிற நல்ல அப்பா, நல்ல ஈவை கொடுக்கிற நல்ல அப்பா. தட்ஸ் வாட் ஐ செட் ஆரம்பிக்கும் போது. நம்ம அப்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஈவை கொடுப்பார். நீங்க அவரை கேளுங்க, அவரையே பிடிச்சுக்கோங்க. ஏசப்பா 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 சொல்லிக்கிட்டே இன்னைக்கு வேலை செய்யுங்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரிப்படுத்திடலாம். இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வரப்போது, நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க நிச்சயமா சொல்றேன், அதில் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. அந்த ப்ராப்ளமே இல்லாமல் மாற்றிடுவார். இல்லைனா அந்த 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 ப்ரோக்ராமே தலைகளை மாற்றிடுவார். ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணி போட்டுருவார். பயப்படாதீங்க, ஒரு தீங்கு அணுகாது. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்களோ வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. தட்ஸ் வாட் காட் செட். இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் காத்திருக்கு. இன்னைக்கு கர்த்தர் ஒன்று கொண்டு வர போறார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போறார். இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள நீங்க நிச்சயமா ஒரு சாட்சி சொல்ல போறீங்க. இன்னைக்கு முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா கர்த்தர் ஒரு சாட்சி சொல்ல வைப்பார். நீங்க ஒரே ஒரு நாமத்தை மட்டும் அறிக்கிட்டே இருங்க, கன்ஃபஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த நாமம் வல்லமை 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 உள்ள நாமம் சாட்சி சொல்வீங்க. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த வார்த்தை. ஏசப்பா 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 ஏசப்பா. எனக்கு தெரிந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் ஏசப்பா. Just confess it. You will see the hand of God. Drive பண்ணும்போதும் சரி, வாக் பண்ணும்போதும் சரி, whether you are traveling the bus or bike or car, doesn't matter. You have to confess Jesus, Jesus, Jesus. That's all. You can see the hand of God today. Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.